தீத்து எடுத்துக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 3 நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத பகுதி வந்து சாப்டர் 3, தீத்து சாப்டர் 3ல verse 1 and 2 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஸோ நம்ம டைட்டஸுக்கு பால் எழுதின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஒவ்வொரு தடவை நான் சொல்கிறத வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் இருக்கா. ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம அப்படித்தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறோம். நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? we are Christians. ஓகே, நம்ம அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டியாக இருக்குது. நமக்கு வேறு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் நான் கிறிஸ்டியன் சொல்கிறத நான் அதை மீன் பண்ணல. அதாவது நம்ம வேறு எதை குறித்தும் பெருமைப்படுறது கிடையாது. நம்ம வேறு எதுலேயும் நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கிறது கிடையாது. ஓகே, we are Christians. அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். பட் வாட் டு வி மீன் பை தட்? நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறப்போ நம்ம என்ன எக்ஸாக்டாக மீன் பண்ணுறோம்? என்ன எக்ஸாக்டாக மீன் பண்ணுறோம்? நம்ம பாதிகளாக இருந்தால் நரகத்துக்கு நேராக போயிட்டு இருந்தோம். பட் ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் பாராட்டி நமக்கு பதிலாக வாழ்கிறதுக்கும் நமக்கு பதிலாக மரிக்கிறதுக்கும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிச்சுட்டு அவரை விசுவாசிக்கிறப்போ நம்மளை வந்து நித்திய ஜீவனுக்கு நேரம் அவர் நம்மளை அழைத்து போகிறவராக இருக்கிறார். ஓகே, இதுதான் நம்ம பிலீவ் பண்ணணும். ஸோ நம்ம கிறிஸ்தவர்னு சொல்கிறப்போ அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். நரகத்துக்கு நேராக போயிட்டு இருந்தோம். ஓகே, நித்திய அழிவுக்கு நேராக போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அந்த வழியிலேயே போக விடாமல் நம்மளை என்ன பண்ணுறாரு? நமக்கு நித்திய ஜீவனை தர்றாரு. எப்போ? இயேசு கிறிஸ்துவ அவர் நமக்கு பதிலாக அனுப்பிச்சுடுறாரு. அவர் நமக்கு பதிலாக மரிக்கிறாரு, நமக்கு பதிலாக ஜீவிக்கிறாரு, நமக்காக உயிர் திளறாரு. இதை விசுவாசிக்கிறப்ப என்ன ஆகுது? நரகத்துக்கு நேராக போயிட்டு இருந்த நம்ம இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம சொல்கிறோம் கிறிஸ்டியன் நம்ம சொல்கிறப்போ. ஸோ தேவனுடைய பிரசன்ஸுக்கு வெளியில் இருந்த நம்மளைய இப்போ தேவனுடைய பிரசன்ஸுக்குள்ள நித்திய காலத்துக்கு நம்மளை ஆண்டவர் அனுமதிச்சிடுறார். ஓகே, இதுதான் நம்ம சொல்கிறோம் when we say we are Christians. நம்ம கிறிஸ்டியன் சொல்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? we are heaven bound now. நமக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, நமக்கு ஒரு ஹோப் இருக்குது, நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. இதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இந்த காஸ்பலை ட்ரூவாக பிலீவ் பண்ணுறப்போ, ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் இது இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வயசான ஆளாக இருந்துட்டு போங்க, இளம் வயதுள்ள நபராக இருந்துட்டு போங்க, வயசான பெண்மணிகளாக இருங்க, இளம் பெண்களாக இருங்க, யங் விமன், யங் மென், ஓல்டர் விமன், யாரை வேணாலும் இருங்க. இந்த ட்ரூத்தை நீங்கள் உண்மையாலுமே பிலீவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. அது விசிபிள் சேஞ்சஸை கொண்டு வருது நம்மளுடைய கேரக்டரில், நம்மளுடைய ஆக்ஷன்ஸில், நம்மளுடைய லைஃப்பில். ஓகே, அண்ட் அது எதையெல்லாம் மாற்றுது? நம்ம எப்படி நம்மளைய ட்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளுடைய கணவனையோ மனைவியோ ட்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளுடைய அயலான்களை ட்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை ட்ரீட் பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே மாற்றுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ சேஞ்சஸ் த வே வி லுக் அட் த கவர்மெண்ட். அதிகாரிகளை, துரைத்தனங்கள்னு இங்கே பார்க்குறோம். கவர்மெண்ட்டை, அத்தாரிட்டிஸை, அவங்கள எப்படி பார்க்குறோம், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறத கூட மாற்றுது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிற விசுவாசம். புரியுதா? பாருங்கள், கிறிஸ்டியானிட்டிங்கிறது இட்ஸ் வெரி ப்ராட். அது வந்து ஏதோ ஒரு நேரோ இது கிடையாது. அதாவது ஒரு கிறிஸ்டியன் அவன் வேலை கரெக்டாக செய்வான், ஒரு கிறிஸ்டியன் நல்லா படிப்பான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சுருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவங்கிறது பாருங்கள் எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃபையுமே அது இம்பேக்ட் பண்ணுது. நம்ம நிறைய டைமில் நமக்கு இருக்கிற ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஓகே, ஆண்டவர் நம்ம எப்படி மனைவியை நடத்துகிறங்கிறத குறித்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்குறாரு. பட் இட் டசன்ட் மேட்டர் ஹவு வி பே டாக்ஸஸ். நம்மளுடைய டாக்ஸையெல்லாம் எப்படி கட்டுறோம் அதையெல்லாம் அவர் கண்டுக்கிறது இல்லை. நம்ம எப்படி நம்ம கவர்மெண்ட்டை நம்ம எப்படி அவருக்கு சப்மிட் பண்ணுறோம், நம்ம மிஸ்டர் மோடியை பற்றி நம்ம எப்படி பேசுகிறோம் மித்தவங்க கிட்ட, இதையெல்லாம் அவர் கண்டுக்கிறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பட் நோ, தட்ஸ் ராங். பாருங்க, மனைவியை நடத்துறது, நீங்கள் உங்களுடைய இவாஞ்சலிசம், டிசைபிள்ஷிப், சர்ச்சில் ஒருவர் நடத்துறது, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இதே அளவுக்கு அவர் எதை பார்க்குறாருன்னா, ஹவ் யூ ட்ரீட் கவர்மெண்டல் அத்தாரிட்டிஸ், அதையும் அவர் பார்க்குறவராக இருக்கிறார்.
பாருங்க, சில ட்ரூத்தை வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி we cannot cherry pick it. ஓகே, எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு கன்வின்சிங்காக இருக்குது, அதனால நான் இதெல்லாம் எடுத்துக்குவேன். இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் எனக்கு பெரிய முக்கியமாக படல, அதனால நான் இதெல்லாம் விடுறேன்னு சொல்லி நம்ம விட முடியாது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா சத்தியமும், அதில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்துது. அண்ட் நம்ம எல்லாத்தையும் ஈக்குவலான அட்டென்ஷனோட நம்ம வந்து கேட்குறவர்களாக இருக்கணும், அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, லைக் டைட்டை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, நான் அதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகே, நான் அதை பற்றி படிக்கிறேன், ஓகே. பட் பைபிள் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்டல் அத்தாரிட்டிஸ் சொசைட்டியோட ஒரு கிறிஸ்டியன் எப்படி ரிலேட் பண்ணோம் அதை பற்றி என்ன சொல்லுது, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ஓகே, ஆண்டவர் எதை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறாரோ சொல்லி இருக்கிறாரோ அது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்கும், நம்ம இன்டென்ஷனலாக இருக்கும். நம்ம வந்து இது எனக்கு முக்கியமாக படுது அண்ட் இதெல்லாம் எனக்கு முக்கியமாக படல, இது எனக்கு ரொம்ப அவசியமாக தெரியுது பட் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ we shouldn't do that. ஓகே, நம்ம வந்து we shouldn't choose what we want. ஆண்டவருடைய வேர்டு வந்து பஃபே கிடையாது. நம்ம இந்த பிபிக்யூ நேஷன் போனீங்கன்னா நிறைய டிஷ் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய வேர்டுக்கு வரப்போ நம்ம அப்படி வரக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கம், பால் எடுத்துனது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆல் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை எல்லாமே யாரால அருளப்பட்டிருக்குது, தேவ ஆவியினால அருளப்பட்டு இருக்குது. ஓகே, எல்லாமே காட் இன்ஸ்பயர்டா இருக்கு, எல்லாமே பிரெத் பை காட் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தட் காட் கிவ்ஸ் யூ அ ஹார்ட் டு அக்செப்ட் திங்ஸ் தட் வி ஆர் லிசனிங் டுடே. இன்னைக்கு நம்ம கேட்குற காரியங்களை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் தரணும். பாருங்க, இப்போ நான் பேச போகிற காரியங்கள் எனக்கே புதுசுங்கிறத விட புதுசு கிடையாது, எனக்கே ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாரா அப்படிங்கிறது, ஐ மீன் ஐ வாஸ் கில்ட்டி. நானே வந்து இதில் இப்போ நான் பேச போகிற அநேக காரியங்களை நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணது கிடையாது, ஆனால் இனிமேல் அதில் நான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பேச போகிற காரியங்களை நீங்கள் கேட்குறப்ப எப்படி கேட்கணும்னா, ஏதோ நான் ஒரு பெர்ஃபெக்டாக இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கே இந்த காரியங்களை குறித்து சரியான ஐடியா எல்லாம் இருந்துச்சு, பட் இதை படிக்கிறப்ப ஐ கேம் டு நோ, ஓகே, காட் கேர் so much about all these things and therefore I need to change my heart. ஸோ நான் உங்களுக்காகவும் நான் அதை ப்ரே பண்ணுறேன், that you listen to this intentionally, seriously. ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து he cares about how we live in this society. இந்த சமுதாயத்தில், இந்த 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 கண்ட்ரியில், இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத குறித்து ஆண்டவர் அதை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஓகே, பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, we tend to forget things. நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து மறந்துடுவோம். இட் இஸ் நாட் தட் we don't know many truths. சத்தியங்கள் தெரியாமல் கிடையாது, பட் நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் புறஜாதி ஜனங்க மாதிரி ஏன் இருக்குதுன்னா, தேவனை அறியாதவர்கள் மாதிரி ஏன் இருக்குதுன்னா, சத்தியம் தெரியாதனால கிடையாது, பட் தெரிஞ்சுக்கிட்ட சத்தியத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது கிடையாது. தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருப்போம். ஓகே, அண்ட் அதனால தான் நம்மளுடைய லைஃப் வந்து சில டைம் இட் இஸ் லைக் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா சர்ச்சில்? த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிமைண்டிங், ஞாபகப்படுத்துறது, ஞாபகத்துக்கு கொண்டு வர்ற ஒரு மினிஸ்ட்ரி வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நமக்கு பைபிள் ரீடிங் அவசியம். அதனால தான் நம்ம ஒரே சாப்டர் மறுபடியும் படிக்கிறோம், அதனால தான் நம்ம படித்ததையே மறுபடியும் படிக்கிறோம். அதனால தான் ஃபெல்லோஷிப் நமக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா ஃபெல்லோஷிப்பில் என்ன நடக்குதுன்னா, பீப்புள் ரிமைண்ட் us who we are. ஓகே, அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க, பிரதர் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் என்ன கன்ஃபஸ் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? Do you remember what you agreed to? நீங்கள் என்ன சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஃபெல்லோஷிப் இருக்குது. ஓகே, அண்ட் பாருங்க, அப்போஸ்தலன் பால் இங்கே டைட்டஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிரேத்தா பட்டணத்து மக்களுக்கு புது சத்தியத்தை சொல்லித்தர, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியாத காரியங்கள் இருந்துச்சு, அதை சொல்லித்தர சொன்னார். பட் அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்ன மினிஸ்ட்ரியை பண்ண சொல்றாரு, அவர்களுக்கு நினைப்பூட்டு அப்படிங்கிறார். இப்போ இட் இஸ் டைம் டு ரிமைண்ட். ஸோ இங்கே பாருங்க, 3வது அதிகாரம் 2வது வசனம் தமிழில் அது முடிகிற இடத்துல இருக்குது. டைட்டஸுடைய ஒன் ஆஃப் த அசைன்மெண்ட் என்னது? டு ரிமைண்ட் கிரீட்டன்ஸ் ஆஃப் சர்டன் ட்ரூத்ஸ், சில காரியங்களை ஞாபகப்படுத்துறது.
ஓகே, ஸோ பாருங்க, நம்மளும் சபைக்கு வர்றப்போ we shouldn't come to church always looking for new truths. எப்பவுமே சபைக்கு வரப்போ இன்னைக்கு என்ன நான் புதுசாக தெரிஞ்சுக்க போறேன், இன்னைக்கு என்ன எனக்கு தெரியாத நான் தெரிஞ்சுக்க போறேன், அதுக்கு மட்டும் நம்ம சபைக்கு வரக்கூடாது. we must also come to the church to listen to the same truth again and again. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நினைப்பூட்டுகிறவர்களை வச்சிருக்கிறாருன்னா நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். we must thank God for people who remind us of God's truth. அதே சத்தியத்தை நமக்கு சொல்றப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ராதர் நமக்கு ரிமைண்ட் பண்றப்போ, நமக்கு ஞாபகப்படுத்துறப்போ we should be humble and we must listen to those truths. நம்ம டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ பால் வந்து பாருங்க டைட்டஸ் கிட்ட சொல்றார், டைட்டஸ் ரிமைண்ட் த பீப்புள். ஓகே, நீ அவங்களுக்கு நினைப்பூட்டு, ஞாபகப்படுத்து. அண்ட் திஸ் இஸ் a very important ministry. அண்ட் என்ன ஞாபகப்படுத்த சொல்றாரு பாருங்க, கிரேத்தா பட்டணத்து மக்கள் வந்து அவங்க வந்து they are famous for mercenaries. mercenaries-னா என்ன தெரியுமா, அதாவது ஒரு ஆர்மியில், அதாவது நான் என்ன சொல்லணும்னா, காசு தந்து நீங்கள் சண்டைக்கு ஆளுகளை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஆர்மிஸ் வந்து சண்டைக்கு போகுதுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரை வந்து காசு தந்து நாங்கள் வந்து இத்தனை ரூபாய் கட்டுறோம், எங்களுக்கு இத்தனை வேலையாட்களை அடியாட்களை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அடியாட்களாக போகிறவங்க இந்த கிரீட்டன்ஸ். இதுதான் அவங்களுடைய வேலையை. ஸோ அவங்களுடைய வேலையை என்னன்னா போய் சண்டை போட்டு வர்றது தான். அண்ட் இந்த மாதிரி ஜனங்க கிட்ட ஆல்ரெடி பால் சில ட்ரூத்தை சொல்லியிருந்தார். இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்றார். ஏன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எதை ஞாபகப்படுத்த சொல்றாருன்னு பாருங்க, கிரேத்தர்களுக்கு நல்ல குடிமகன்களாக வாழ்றதுக்கு ஞாபகப்படுத்த சொல்றாரு. இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட். கிரீட்டன்ஸ் வாழ்ற வாழ்க்கைக்கும் இப்போ அவங்க ஞாபகப்படுத்துகிற காரியங்களுக்கும் சுத்தமாக வந்து ஒத்தையா வராது. பாருங்க என்ன சொல்றாருன்னு அந்த வசனத்தில் பாருங்க, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க ஞாபகப்படுத்துறாரு. ஸோ பாருங்க, கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோமா, இட் ஆல்சோ சேஞ்சஸ் த வே வி ரிலேட் வித் த சொசைட்டி. ஸோ இப்போ கிரேத்தர்கள் கிறிஸ்தவர்களாக இப்போ ஆகியிருக்கிறாங்க சிலர். அவங்க எப்படி இருக்கணுமாமா, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வசனம் பாருங்க, ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஸோ இந்த ரிமைண்டிங் மினிஸ்ட்ரியில் இதை தான் பால் வந்து பண்ணுறதுக்கு டைட்டஸ் கிட்ட வந்து சொல்கிறார். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப நமக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஆண்டவர் இந்த காரியங்களை பார்க்குறார். அவர் இந்த காரியங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆண்டவர் வந்து இதை வந்து ஏதோ நீங்கள் பண்ணலாம். கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், கரெக்டாக நீங்கள் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணணும், நீங்கள் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகே, பட் நீங்கள் நல்ல சிட்டிசன்ஸாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது தட்ஸ் அப் டு யூ. நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நோ, ஆண்டவர் அதையும் சொல்கிறாரு. நோ நோ நோ, ஏசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் இதையும் மாற்றணும், இந்த ஏரியாவையும் மாற்றணும். ஏன் ஆண்டவர் இந்த ஏரியாவை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கு? வை பாருங்க, ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். ஏன் நம்ம துரைத்தனங்களுக்கு அடங்கி இருக்கணும், நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியணும்? ஏன் பாருங்க, ரோமன்ஸ் 13:1 என்ன போட்டிருக்கு பாருங்க, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏன்? ஏனெனில் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் கிரேத்தா பட்டணத்து மக்கள் அவங்களுடைய கவர்மெண்ட், அவங்களுக்கு ரோமன் கவர்மெண்ட்டை பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ஆனாலும் அடங்கி இருக்க ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா எல்லா அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. அவர் உருவாக்காம ஒரு அதிகாரமே கிடையாது. அவர் உருவாக்காம ஒரு ராஜா இருக்க முடியாது. அவர் வந்து ஒருத்தனை வைக்காம அந்த இடத்துல அவன் இருக்க முடியாது. verse 2 பாருங்க, ரோமன் 13:2வது வசனம், ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஸோ நம்ம நல்ல சிட்டிசனா இல்லை, நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணல, ஒபீடியண்டா நம்ம இல்லைன்னா whom are we going against? யாருக்கு விரோதமா நம்ம இருக்கிறோம்?
against God himself. தேவனுக்கே விரோதமா நம்ம இருக்கிறோம். தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வரவைத்துக் கொள்கிறார்கள். பாருங்க, நல்ல சிட்டிசனா இல்லைன்னா அப்ப நீ யாரா தெரியுமா? இல்லை, யூ ஆர் நாட் அ குட் கிறிஸ்டியன். ஓகே, இப்போ நம்ம நியூஸ்ல பாக்குறப்போ டேவிட் கஞ்சா கேஸ்ல மாட்டினாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் பாக்குறப்போ ஏன் இப்படி பண்றீங்க? கிறிஸ்டியன் பேரை வச்சுட்டு ஆள் கடத்தல், அடிதடி, இதுல எல்லாம் போறப்ப யாருடைய நாமம் தூஷிக்கப்படுது? இயேசுடைய நாமம் தான், ஆண்டவருடைய நாமம் தான். அவரை தான் வந்து என்னடா கிறிஸ்டியன்ஸுங்கிறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க, கடைசியில் அவரை தானே சொல்றாங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கிறப்போ யார் மகிமை அடைவா? ஆண்டவர் மகிமை அடைகிறவரா இருக்கிறாரு. ஓகே, அதனால கிறிஸ்தவர்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், அத்தாரிட்டிஸுக்கு ஒபே பண்ணணும். எல்லா அத்தாரிட்டிஸ் நீங்க பார்க்குற விஏஓ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீங்க பார்க்குற வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஐ மீன் லைக் அந்த ஏட்டு, டிராஃபிக் போலீஸ், யாரை வேணாலும் எடுத்துவாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் நியமிச்சிருக்கிறார். ஓகே, வேர்ஸ் பாருங்க, வேர்ஸ் 4, 4வது வசனம் பாருங்க. அதே ரோமர் 13ல் இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்களாமா? அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். இவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்க? ஆண்டவருடைய சர்வன்ஸ். எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் யாருடைய சர்வன்ஸ்? they are not the servants of government of India, government of Tamil Nadu, கிடையாது. they are the servants of God himself. ஆண்டவருடைய சர்வன்ஸா இருக்கிறாங்க. அண்ட் இவங்க அங்க எதுக்கு இருக்கிறாங்க? நன்மை செய்கிறவர்களை பாதுகாக்கவும் தீமை செய்கிறவர்களை தண்டிக்கிறதுக்கும் அங்க இருக்கிறாங்க. அதனாலதான் verse 3ல பாருங்க, நன்மை செய். ஓகே, கிறிஸ்டியன்ஸ் நீங்க கவர்மெண்ட்டுக்கு அடங்கி இருந்து என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அப்ப நீங்க என்ன அடைவீங்க? புகழ்ச்சி அடைவீங்க. அண்ட் 4வது பாருங்க, 4வது வசனம், தீமை செய்தால் நம்ம என்ன பண்ணணும்? பயந்துருக்கணும். ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே சப்மிட் பண்ணி இருக்கணும். அண்ட் ஏன் சப்மிட் பண்ணி இருக்கணும்? ஏன்னா அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னது? நன்மையை வந்து ப்ரமோட் பண்ணவும் தீமையை தண்டிக்கிறதும் தான் அவங்களுடைய வேலை. சரியா? அண்ட் verse 6 பாருங்க, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். ஓகே, ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏன் டாக்ஸ் பே பண்ணோம்? ஏன்னா ஆண்டவருடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க நன்மையை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, தீமையை தண்டிக்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் பண்ணுறதுனால, தேவனுடைய ஏஜென்ட்டாக அவங்க இருக்கிறதுனால, தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுனால, we must obey them, we must submit to them. இப்போ நம்ம மைண்டில் என்ன கொஸ்டின் வரும்னா, அது கரெக்டு தாங்க, பட் கவர்மெண்ட்டே கரப்டாக இருந்தா, கவர்மெண்ட்டே வந்து தீமை செய்கிறவங்கள என்கரேஜ் பண்ணி நன்மை செய்கிறவங்கள தண்டிச்சுட்டு இருந்தா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறது? நம்ம பாருங்க, நம்மளுடைய தேசத்தில் பயங்கரமான கரப்ஷன். இப்போ ரீசெண்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரப்ஷன் பயங்கரமாக அதிகமாக இருக்குதாம்மா இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு கீழே. ஓகே, அண்ட் பாருங்கள், நம்ம தர்ற எல்லா டாக்ஸ் எங்கே போகுது? ராம் டெம்பிள் கட்டுறதுக்கு, ஏதாவது வந்து கோயில் கட்டுறதுக்கு, இல்லை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு, விஸ்வ ஹிந்து பரிஷத்துக்கு, இதுக்கெல்லாம் ஃபண்டிங் தரதுக்கு, இதுக்கெல்லாம் தான் நம்மளுடைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் பொலிட்டீஷியன்ஸோடைய பாக்கெட்டுக்கு, அண்ட் பொலிட்டீஷியன்ஸுக்கு க்ளோஸாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம் லோன் தர்றதுக்கு, இதுக்கெல்லாம் தான் நம்மளுடைய டாக்ஸ் மணி போகுது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்படி கவர்மெண்ட் இருக்கிறப்ப should I still pay tax? அப்ப இப்படி கவர்மெண்ட் இருந்தா நான் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? நான் எப்படி வந்து லைக் டாக்ஸ் பே பண்றது அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். பாருங்க, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்து இல்லை அப்போஸ்தல் பால் இந்த காரியங்களை எழுதினார்ல, அந்த காலத்துக்கே நம்ம போனோம். ஓகே, அப்போஸ்தல் பால் என்ன மாதிரி டைம்ல கிரேத்தா பட்டணத்தை மக்களை பார்த்து நீங்க அடங்கிருங்க துரைத்தனங்களுக்குன்னு சொன்னார். அவர் என்ன நிலைமையில சொன்னார்? அப்போஸ்தல் பால் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இருந்துட்டு எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கண்ட்ரியில் இருந்துட்டு அவர் சொல்கிறாரா? கிடையாது. பாருங்கள், அந்த டைமில் அப்போஸ்தல் பாலே வந்து பிரிசனில் தான் இருக்கிறார். ஓகே, அவரே ஜெயிலில் போடப்பட்டு துன்பப்படுத்திட்டு தான் இருக்கிறார். அண்ட் இயேசு கிறிஸ்துவோடைய காலத்துலேயும் அப்போஸ்தல் பாலுடைய காலங்களும் ரொம்ப தள்ளி தள்ளி கிடையாது, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே எரா தான், ஒரே டைம் தான். அண்ட் அப்போவுமே என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ரோமன் கவர்மெண்ட் பயங்கரமான டாக்ஸை வசூல் பண்ணிட்டு இருந்துச்சு ஜனங்க கிட்ட இருந்து.
வசூல் பண்ணி இந்த சீசர் இருக்கிறாருல்ல, அந்த ராஜா எம்பரர், அவருடைய சொகுசுக்கு, அவருடைய சொகுசான வாழ்க்கைக்கு தான் அந்த காசெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்பவுமே அவருடைய பில்டிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் அந்த காசெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய ஆர்மியை கட்டுறதுக்கு தான் அந்த காசெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்பவுமே வந்து அவங்க விக்கிரகங்கள்ல கட்டுறதுக்கும் அதுக்கு கோயிலை கட்டுறதுக்கும் தான் அந்த காசு போயிட்டு இருந்துச்சு அப்பவுமே. இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய தேசத்தை பார்க்குறோமோ அதை விட மோசமான நிலைமை தான் அன்னைக்கு இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் அப்படி இருந்துமே அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ஒபே, சப்மிட் டு தி அத்தாரிட்டிஸ், துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 22வது அதிகாரம் 21வது வசனத்தில் ரொம்ப ஃபேமஸாக அவர் என்ன சொல்றாரு, ராயனுடையதே நீங்கள் யாருக்கு தாங்க? ராயனுக்கு தாங்க. அண்ட் தேவனுடையதை நீங்கள் தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஜீசஸுக்கு தெரியாதா இந்த அமௌண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணப்பட்டு இருக்குதுன்னு? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் கவர்மெண்ட் கரப்டாக இருக்குதுன்னு. அவருக்கு தெரியும் இந்த ரோமர்கள் எல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவர் என்ன சொன்னார், ஓ இவங்கெல்லாம் ரொம்ப டாக்ஸ்க்கு பே பண்ணுறாங்க, கமான் லெட்ஸ் ரைஸ் அண்ட் ரிவோல்ட், நம்ம எல்லாம் வந்து லைக் போய் இப்போ சண்டை போடலாம் அப்படின்னு வந்து இன்சரக்ஷனை, கலகத்தை வந்து அவர் ஏற்படுத்த கிடையாது. ராதா ஹி டோல் சப்மிட் டு த கவர்மெண்ட், டாக்ஸை பே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, அண்ட் பாருங்க, நம்மளுமே இந்த உலகத்தில் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட் உருவாகணும். அப்போதான் நான் அதுக்கு கீழ்ப்படிவேன், அப்போதான் அதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வி ஷுடன்ட் பி வெயிட்டிங். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட்டு வரப்போகிறதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஓ அமெரிக்கா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கிறீங்கன்னா பாருங்க, அங்கே இருக்க பிரச்சனை நமக்கு தெரியாது. அங்கே சின்ன பசங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட செக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜெண்டர் ரிவீல்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி பையனாக இருக்கிறவனா நீ பொண்ணாக இருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கு மேலே நம்ம நாட்டில் நடக்கிறது கூட பரவாயில்ல, நம்ம காசத்தை தான் சுரண்டுறாங்க. இப்போ என் பிள்ளைக்கு வந்து நல்ல சாப்பாடு தான் கிடைக்காம இருக்குது, அட்லீஸ்ட் மூளைக்காவது நல்ல சாப்பாடு போடலாம். பட் அங்கே மூளையவே அவனுக்கு வந்து மழுங்க பண்ணுற மாதிரியான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற வந்து அந்த ஏன்னா லைக் அந்த என்ன சொல்கிறது, செக்ஷுவலி பயங்கர இம்மாரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாடு பயங்கரமாக இருக்குதுன்னு அப்படியெல்லாம் சொல்ல வரல. எல்லா தேசங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. சைனாவில் ஆவரேஜ் ஹைட் வந்து அங்கே இருக்கிற ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால இப்போ நான் சைனாக்கு போயிடலாமா? சைனாவில் வந்து எந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே கிடையாது. சர்ச்சஸ் எல்லாம் அடிச்சு ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து நான் குட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு பிடிச்ச தேவனை நான் ஆராதிக்கலாம், பைபிள் நான் படிக்க முடியும். இது அதை விட மேன்மையான விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கவர்மெண்ட் எடுத்தாலும் நோ கவர்மெண்ட் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகே, எந்த கவர்மெண்ட் எடுத்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்குது. அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னா, இல்லை நான் அந்த தேசத்துக்கு போனால் அங்கே கீழ்ப்படிவேன், நான் இங்கே போனால் அங்கே கீழ்ப்படிவேன், பட் இந்த நாட்டில் அது ஆகாது. நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அண்ட் அந்த நாட்டில் இருக்கிற அந்த அந்த வரி போன்ற அந்த காரியங்கள் எல்லாம் இருக்குதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் நம்ம செலுத்துறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கு. அதில் தான் அவர் மகிமை அடைகிறாரு, அவர் கனப்படுறாரு. ஓகே, இப்போ நம்ம மைண்டில் கொஸ்டின் அடுத்தது என்ன வரும்னா, ஓகே அதுக்குன்னு இப்போ கவர்மெண்ட் என்ன கெட்டது பண்ணாலும் நம்ம ஓகே ஓகே சொல்லிட்டு ஆமா சாமின்னு இருக்கிறதா நம்ம? வாட் ஷுட் வி டு? கவர்மெண்ட் நாளைக்கு வந்து சொல்லுது, ஓகே கிறிஸ்டியன்ஸ் உங்களுடைய பைபிளில் நீங்கள் எல்லா துறைத்தனங்களுக்கும் கீழ்ப்படியணும்னு எழுதியிருக்கு, அதனால யாருமே சர்ச்சுக்கு போகாதீங்க அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வைங்க. ஓகே ஐயா அப்படின்றீங்களா? நம்ம என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாமா? நாளையிலிருந்து எல்லா முஸ்லீம்ஸையும் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வைங்க. அப்போ நம்ம வந்து ஓ அப்படியா சரி ஓகே அவங்க பண்ணட்டும் அப்படின்னு நம்ம இருக்கணுமா? இல்லை நாளையிலிருந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து லைக் பெர்சிக்யூட் பண்ண போகிறோம், இல்லை கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்ம வேலையை விட்டு நீக்க போகிறோம், ஏதோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வைங்க. சம்திங் லைக் கிறிஸ்டியன்ஸ் ப்ரே பண்ணக்கூடாது, கிறிஸ்டியன்ஸ் ஒரு சர்ச்சுங்கிற ஒரு இடத்துல கூடிய வரக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. வாட் ஷுட் வி டூ? ஷுட் வி ஜஸ்ட் சப்மிட்? ஓ ஏன்னா கவர்மெண்ட் இது, ஸோ வி ஷுட் சப்மிட் அப்படின்னு நம்ம இருக்கணுமா? நோ. பாருங்க, ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? கவர்மெண்ட் நன்மையை செய்யறதுக்காகத்தான் கவர்மெண்ட், தீமை செய்கிறவர்கள தண்டிக்கிறது தான் கவர்மெண்ட். பட் கவர்மெண்ட் வந்து இதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். தீமையை ப்ரமோட் பண்ணிட்டு நன்மையை வந்து தண்டிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாம் ஹர்த்தால் பண்ணணும். கிடையாது, பண்ணிடாதீங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரிவோல்ட்டில் ரிபல்லியஸாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்?
நான் காப்பரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது டேனியலோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். நேபுகாத்நேசர் பயங்கரமான ராஜா கீழே டேனியல் இருக்குது. டேனியல் ஒரு அடிமை. ஓகே, அண்ட் டேனியலுக்கு தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் எதிர்பார்க்குது. பட் நேபுகாத்நேசர் ஒரு சட்டத்தை வந்து போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இதுதான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் டேனியல் என்ன சொல்றாரு? உடனே அவருடைய நண்பர்கள் எல்லாம் நடு ரோட்டில் உட்காந்து எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம்னு போராடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அதை பண்ண மாட்டோம், ஐ வில் நாட் டு இட், நான் அதை செய்ய போறது கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லு, அண்ட் நீ அதுக்கு ஆப்போசிட்டா என்னை பண்ண சொல்ற, therefore I am not going to do it. இதுதான் நான் காப்பரேஷன், இதுதான் டிஸ்ஒபீடியன்ஸ். ஸோ அரசாங்கம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நம்மளை பண்ண சொல்றப்போ we simply disobey. நம்ம எப்படி வாழக்கூடாதுன்னா, இந்த உலகத்துல அரசாங்கத்துக்கு பயந்து அரசாங்கம் என்ன சொன்னாலும் ஐயோ அதுதான் எல்லாமே அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு வாழக்கூடாது. ஓகே, ஸோ பாருங்க, நேபுகாத்நேசர்கிட்ட டேனியல் சொல்றாரு, ஐ வில் நாட் டூ இட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னை சிங்க கபில போடுறீங்களா போட்டுக்கோங்க, தட்ஸ் ஓகே, பட் நீங்க சொல்றதை நான் செய்ய முடியாது, ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம எப்போ வரைக்கும் கீழ்ப்படியணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போகிறதுக்கு கவர்மெண்டோடைய ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா, then we should listen to God and his word. So Caesar is king, ராயன் தான் ராஜா அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, our Lord is Jesus, our king is Jesus. பாருங்க, தானியேல் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய சிலையை, தங்க சிலையை கட்டிட்டு நேபுகாத்நேசர் சொல்றாரு, இந்த சிலையை நீங்க வந்து வழிபடணும் அப்படின்னு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, 16வது வசனத்துல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ராஜா, நீங்க எங்களை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, அண்ட் நாங்கள் இதையெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. verse 17 பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூழலிலும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜா, நாங்கள் இதை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் அந்த சிலையை வழிபட போகிறது கிடையாது, அண்ட் அப்படி நீங்கள் வழிபடலைன்னா உங்களை அக்கினி சூளையில் போடுவோன்னு மிரட்டுறீங்க, பரவாயில்ல போட்டுக்கோங்க, எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். And verse 18 பாருங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செலுத்துவதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் நாங்கள் அதை வணங்க போறது கிடையாது. சிம்பிள். ஸோ கவர்மெண்ட் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்ய சொல்றப்போ we simply do not cooperate, we do not submit, we do not obey. பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 28வது வசனம், இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்துல எந்த போதனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாங்க. பட் அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, அவங்க மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பத்தி ஜெருசலேம் ஃபுல்லா டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உடனே இப்போ கோவம் வந்துடுது, ஏன்னா இவங்க தான் இந்த டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி, ஓகே, ஜெருசலேம்ல. அதனால அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, 5வது அதிகாரம் 28, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும், ஸோ நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டோம், நீங்க ஏன் அது கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷருடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஸோ என்ன சொல்றாருன்னா, ஜீசஸை ஏதோ நாங்க தான் கொண்ட மாதிரி நீங்க எல்லாம் சித்தரிச்சுட்டு இருக்கிறீங்க, நாங்க உங்ககிட்ட அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னமே, ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஒரு ஆலோசனை கூடம் போட்டு அப்போஸ்தலர்களை மிரட்டுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, verse 29ல, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது பாக்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேஸ முடிச்சிடறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு கீழ்ப்படியணுமா இல்லை ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, பட் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் நாங்க பண்ணுவோம், ஓகே அப்படின்னு சொல்லி they defy the orders of Sadducees and Pharisees. மறுபடியும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, கவர்மெண்ட் அல்டிமேட் கிடையாது. கவர்மெண்ட் நம்மளுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி கிடையாது. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கவர்மெண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா we do not cooperate, we stop obeying. அண்ட் இதனால் நமக்கு சிறையில் போடலாம், நம்ம வேலை போகலாம், நம்மளை ஆன்டி நேஷனல்னு கூப்பிடலாம், நம்மளை ஈவன் கொல்லலாம். we still will not and should not do it. நம்ம அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடாது. ஓகே, என்ன ஆனாலும் ஜீசஸ் இஸ் our லார்ட், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். he is our king. அண்ட் நம்ம அதை குறித்து நம்மளுடைய கன்விக்ஷனை குறித்து we must be bold to tell it. ஸோ ஆண்டவர் வந்து லைக் நாளைக்கு ஏதோ ஒன்று போடுறாங்க, நாளைக்கு யாருமே கிறிஸ்டியன்ஸ் யாரும் சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா we should tell no, that is more important to us நம்ம சொல்லணும். ஓகே, we should be bold enough to tell who we are and where our allegiance is. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய அலிஜியன்ஸ் யாருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அண்ட் பாருங்க, கவர்மெண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? they can only kill your body, right? அண்ட் மத்தேயு 10:28 நம்ம பார்க்குறோம், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க, ஏன்னா அவங்களால ஆத்மாவை கொல்ல முடியாது, சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும். therefore do not fear. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. fear only God. ஓகே, அண்ட் நம்ம இங்கே என்ன பண்ணுறது கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், we don't involve in protest, we don't fight with the government. நம்ம ரோட்டில் இறங்கி கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொளுத்துறது கிடையாது. we don't involve in such things. ஓகே, நம்ம கவர்மெண்ட்டை அப்படி நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறது கிடையாது. we shouldn't be violent. பட் பாருங்க, ஸோ நம்ம நல்ல குடிமகன்களாக இருக்கணும், நம்ம சப்மிட் பண்ணணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும். பட் அது மட்டும் கிடையாது, we should go more than that. ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோம் அண்ட் ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். டு பி a Christian is not just that. அது மட்டும் கிடையாது. there is something more that is expected of us. நம்ம அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக போகிறவர்களாக இருக்கணும். and what should we do? நம்ம என்ன பண்ணுகிறவர்களாக இருக்கணும்? பாருங்க, வசனம் சொல்லுது, சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா. டு பி ரெடி ஃபார் எவ்ரி குட் ஒர்க். ஸோ சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா, we should not only live as law abiding citizens, அது மட்டும் கிடையாது, but we should also contribute or we should work for the welfare of the people. நம்ம இருக்கிற சமுதாயத்தில் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக நம்ம இருக்கு. that is what it means to be a Christian citizen, faithful Christian. பாருங்க, எரேமியா 29 பாருங்க, பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தப்படுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். ஓகே, அங்கே அடிமைகளாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் உட்காந்துட்டு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வேலையுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருக்குறாங்க, எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் பண்ணல, எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் எரேமியா மூலமாக ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. எரேமியா 29 4, 5, 6, 7 நம்ம வாசிக்கிறோம். ஓகே, பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெரமையா சொல்றாரு. verse 5, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். ஓகே, verse 6 பாருங்க, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களுக்கு குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி
அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஸோ எரேமியா மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறீங்க, எதுவுமே ப்ரொடக்டிவிட்டியாக செய்யாமல் சும்மா இருக்காதீங்க. பில்ட் ஹவுசஸ், பிளான்ட் வின்யார்ட்ஸ், டூ சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, டூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், டூ ஒர்க் தேர். கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அங்கே இருக்கிற ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, அந்த கண்ட்ரியோடைய growth-க்கு. அண்ட் விஷ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அங்க இருக்கிற ஜனங்க நல்லா இருக்கணும், அந்த தேசம் சமாதானமா இருக்கணும்னு அதுக்காக பாடுபடுங்க. ஒர்க் ஃபார் இட். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ பாருங்க, ஒரு சொசைட்டியில கிறிஸ்டியன்ஸா நம்ம இருக்கிறோம்னா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் மேல ஒரு பயங்கரமான குட்வில் இருக்குது. ஏன்? பிகாஸ் they have built hospitals, they have built colleges, they have built schools. நம்மளுடைய குட் ஒர்க்ஸ் நம்மளை ப்ரொசீட் பண்ணுது. அவங்க எதுவுமே பண்ண முடியாது. லைக் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு சே எனிதிங். கிறிஸ்டியன்ஸா தே ஆர் வயலண்ட், அவங்க பாம்பு வைப்பாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸா தே வெரி குட், தே வெரி ஸ்வீட். நிறைய படிப்பு தந்துருக்கிறாங்க, நிறைய வந்து லைக் லெப்பர்ஸை வந்து அவங்க ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே போகாத ஜனங்களை அவங்க தேடி போயிருக்கிறாங்க. தே ஒர்க் ஃபார் தேர் குட். அப்படித்தான் வந்து நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தான் நம்மளும் விட்டுட்டு போனோம். அப்படித்தான் லெகசியாக நம்மளும் செட் பண்ணிட்டு போனோம். நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிறோம்னா we should contribute something towards the society. We should do something that would bring honor to the Lord. So நல்ல law abiding citizens-ஆ இருந்தால் மட்டும் பத்தாது. We should go more than beyond that. அதை காட்டிலும் அதிகமாக நம்ம போகணும். ஓகே, ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் நடந்துட்டு இருக்கு. பட் our businesses should be different. ஏகப்பட்ட பேர் வீடை வந்து கட்டி வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம பண்றது வித்தியாசமா இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க, நம்ம பண்றது வித்தியாசமா இருக்கு. புரியுதா? எல்லாத்துலயுமே வாட் எவர் வி டூ there should be a difference and it should be full of good works. ஆண்டவருக்கு மகிமை போய் சேர்கிற விதத்துல நம்ம இருக்கணும். இங்க இருக்கிற ஜனங்களுடைய சமாதானத்துக்கு, வெல்ஃபேர், அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கு நம்ம உழைக்கணும். ஓகே, நம்ம இருந்தோம்னா ஆடா இவங்க வந்தாங்கன்னா இந்த இடம் நாரிடுச்சு, அது கெட்டுருச்சு, அண்ட் அங்கே டிவிஷன் வந்துருச்சு, அங்கே பிரச்சனை. இன்னும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. We shouldn't be like that. Okay? So we Christians are likewise are commanded to contribute towards the society and seek the welfare of the society. இதுக்கு பேர் தான் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறது. ஓகே, ஸோ நற்கிரியைகள் செய்யறதுனா என்னது? இதுதான், that you work for the good of the people. and ரெண்டாவது வசனம் பாருங்க. அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? we are to speak evil of no one. ஒருவனையும் தூஷியாமல் இருக்கணும். பாருங்க, இது என்ன கான்டெக்ட்ல இருக்குது? கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸுக்கு கீழ்ப்படியணும், சப்மிட் பண்ணணும், ஒபீடியண்டா இருக்கணுங்கிற அந்த கான்டெக்ட்ல இது இருக்கு. நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது? அவங்கள குறித்து நம்ம தூஷணமா பேசக்கூடாது, அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. தப்பான பாலிசிஸ்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். பட் we should restrain ourselves from using anything that is ungodly. as in ஒரு ஈவில் ஹார்ட்ல, ஈவில் டங்ல நம்ம எதையாவது ஒன்று பேசக்கூடாது. பாருங்க, இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளால படிக்க முடியாது, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கிரிட்டிசிசம்ல கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதில் ஒரு டிக்னிட்டி இருக்கு. அது வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம குறைய சொன்னாலும் அது கேட்குறவங்களுக்கு வந்து ஐ மீன் அது அந்த நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து சரியான ஒரு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஒரு காட் ஆனரிங், ஒரு கிரைஸ்ட் லைக்னஸோட நம்ம வந்து we should address. ஓகே, ஈவில் இன்டென்ஷன்ஸோட, அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி, பொய்ய சொல்லி அவங்க மேல வெறுப்புண்டாகிற மாதிரி, அந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி அபவுட் தோஸ் இன் பவர், அத்தாரிட்டிஸ்ல, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கள we should never talk like that. பாருங்க, இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது கேள்வி. பட் இனிமேல் நம்ம பண்ணணும். we must aspire to be like this. அண்ட் இயேசு கிறிஸ்துவ குறித்து ஜனங்க அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த காரியங்கள் உதவுது. அதனாலதான் ஆண்டவர் இதை நம்மளை பண்ண சொல்ற. வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் வி அப்படின்னு ஜனங்க தெரிஞ்சுக்கணும்னா இது மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை இப்படியெல்லாம் இருக்க சொல்றார். இந்த இடத்துல நான் என்ன குவிக்கா சொல்லுவேன்னா, உலகத்தில் இருக்கிற ஜனங்களைவே ஆண்டவர் நம்மளை இப்படி பேச சொல்றப்போ நம்ம ஒருவர் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுகிறவர்களா இருக்கும். தட் இஸ் an extra ஒரு திங்.
that I would like to add here. ஓகே, உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களைவே நம்ம இப்படி பேசணும். How much more should we be careful when we talk to one another? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், சண்டை பண்ணாதவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ பாருங்கள், சில பேர் ஊருக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே அரசியலை பற்றி பேசி எப்போவுமே ஒரு ஃபயர்லேயே தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்போவுமே வந்து ஒரு குவாரல்சம், அவங்களுடைய கேரக்டரே அப்படி தான் இருக்கு. எப்போவுமே வந்து ஒரு விதமான ஒரு பிரிவினையை உண்டாக்குற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே சண்டைக்கு, எப்போவுமே சிடுசிடுன்னே இருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இட் ஷுடன்ட் பி லைக் தட். நம்ம பாலிடிக்ஸை பற்றி பேசினாலும் சரி, ஏதோ பார்ட்டி லீடர்ஸை பற்றி பேசினாலும் சரி, கவர்மெண்ட் டெசிஷன்ஸை பற்றி பேசினாலும் சரி, நம்ம அதில் ஒரு ரெஸ்ட்ரெயினை ஹோல்ட் பண்ணணும். நம்மளுடைய டங்கில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஓகே, நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து இட் நீட்ஸ் டு சேஞ்ச். பீப்புள் நம்மளோட டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா கூட we should be very respectful. ஓகே, நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. பீப்புள் ஷுடன்ட் கால் அஸ் ஃபைட்டர்ஸ். ஓ, இவன் வந்து ஒரு சண்டைக்காரன், எப்போவுமே வந்து ஒரு சண்டையிலே தான் இருப்பான், எப்போவுமே அவன் சொல்கிறதான் கரெக்டுன்னு பேசுவான், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து வேர்ல்டு, அந்த மாதிரி நம்ம சொசைட்டி அப்ரோச் பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ட் நம்ம எப்படி இருக்கணுமாமா? மாறாக நம்ம எப்படி இருக்கணும்? we must be gentle. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? பொறுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த பொறுமை உள்ளவர்களுங்கிறது இந்த ஜென்டலோட எவ்வளோ கரெக்டாக செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு கமெண்ட்ரி, நைட்ஸ் கமெண்ட்ரியில் அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க? a strength to hold back, choosing not to press an advantage even when you could. அப்படின்னா என்னன்னா, ஜென்டில்னஸ் என்ன தெரியுமா? ஈவன் when you have a power to impose it. ஓகே, நீங்கள் அவங்ககிட்ட போட்டு அழுத்தி திணிக்கலாம், ஸ்டில் யூ டோன்ட் ஹோல்ட், யூ டோன்ட் டூ இட். யூ ஹோல்ட் பேக். உங்களுடைய பவரை, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை யூ ஹோல்ட் பேக். பாருங்கள், சில டைம் வந்து பீப்புள் ஃபோர்ஸ் தேர் பிலீஃப் ஆன் சம்ஒன். ஓகே, பீப்புள் வந்து இப்போ பாருங்கள், நான் சில இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது சர்ச்சஸில் முக்கியமாக அதை நான் பார்ப்பேன். அதாவது ஒரு என்டையர் சர்ச்சைவே இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அண்ட் இந்த பாஸ்டர்ஸும் அதை போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கள பண்ணிகிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ். இங்கே வந்து என்ன இருக்குது? பாஸ்டர்ஸுக்கு வந்து அந்த ரைட்டை அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, we shouldn't. So to be gentle na enna na, see, I can make you listen to me, but I still will not do it forcefully. I give you an option. எப்படி லைக் ஆண்டவர் பாருங்க, ஆதாம் கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த பழத்தை நீ அந்த பழத்தை வந்து இவனை ரோபோட் மாதிரி படைச்சு வச்சிருக்கலாம். பட் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஜென்டில்னஸ் எதுல தெரியுதுன்னா, he gives him an option. பாரு, இது சாப்பிட்றது என்னுடைய சித்தம் கிடையாது, பட் இதை நான் இங்கே வைக்கிறேன், இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஆனால் இதை நீ சாப்பிடக்கூடாது. அண்ட் ஆண்டவருடைய ஜென்டில்னஸை நம்ம அங்கே பார்க்கணும். ஓகே, அவருக்கு அங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது டு ரெஸ்ட்ரெயின் ஹிம், டு கண்ட்ரோல் ஹிம். ஆனால் ஆண்டவர் அதை பண்ணல. அது மாதிரி சொல்கிறேன். இன்ஃபேக்ட் லைக் நம்ம ஜீசஸை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அவர்கிட்ட நம்ம அதை பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து வந்து பாருங்க, நம்ம அதுக்கு வரலாம். பட் அடுத்த ஒரு குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி இருக்கணும் சொசைட்டியில்? we should be showing perfect courtesy towards all people. ஸோ நம்ம வந்து பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம. ஓகே, ஜீசஸ் எப்படி பண்ணார்? ஏசு கிறிஸ்து இந்த காரியங்களை எப்படி செஞ்சார் பாருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரைஸ்ட் தான். ஓகே, அவர் இந்த பூமியில் இருந்தப்போ எப்படி இருந்தார் பாருங்க. லூக் 2வது அதிகாரம் 51வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தார். he obeyed his parents, he was under them. and மத்தேயு 22வது அதிகாரம் 21ல நம்ம வாசிக்கிறோம், like Jesus was encouraging people to honor civil government. he was asking them to pay taxes. and மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் டெம்பிள் டாக்ஸ் கட்டினார். Jesus paid temple tax. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமியில் இருந்த நாட்களில் தேவனை போல எல்லா வல்லமையும் உடையவராக இருந்தாலுமே, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அத்தாரிட்டிஸுக்கும், ஈவன் பீப்புள் ஹூ அப்போஸ் ஹிம், அவரை பார்த்து, ஓ நீ வேசியின் மகன், நீ சமாரியன், நீ வந்து பிசாசனுடைய இதில் தான் பண்ணுற, இதெல்லாம் சொல்கிறப்ப கூட ஜீசஸ் வாஸ் ஜென்டில் டுவர்ட்ஸ் தெம். இயேசு கிறிஸ்து அவருடைய பவரை காட்டணும்னு நினச்சிருந்தா அன்னைக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க.
ஜீசஸ் இஸ் ஜென்டில் அண்ட் லோலி. இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு குவாலிட்டி அதுதானே. அவர் என்னன்னு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் எப்படி இருக்கிறேன், மனத்தாழ்மை உள்ளவனா நான் இருக்கிறேங்கிறார். ஐம் ஜென்டில், ஐம் லோலி அப்படிங்கிறார். ஓகே, சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேங்கிறார். லூக் 8வது அதிகாரம் பாருங்க, 37வது வசனத்தில் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த கேராசின்ஸுங்கிற ஒரு டெரிட்டரிக்கு போகிறார். அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா பிசாசையும் எடுத்து அந்த பன்னி கூட்டத்தில் விட்டுறாரு. எல்லா பண்ணியும் போய் அந்த கிளிஃபில் விழுந்து செத்துருது, தண்ணியில் விழுந்து. ஏன்னா அந்த ஊருக்காரங்களாம் வந்து ஜீசஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஜீசஸை பார் பண்ணுறதுக்கு, ஜீசஸ் வந்து நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது அத்தாரிட்டி இருக்கா, ரைட் இருக்கா? கிடையாது. ஜீசஸ் அதை தாண்டி போனோன்னு நினச்சா ஹீ கேன் டூ இட். அவருக்கு அந்த பவர் இருக்குது, அந்த ரைட் இருக்குது. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, ஹி லீவ்ஸ் த பிளேஸ். அவர் அங்கேருந்து போயிடுறார். லூக் 8:37. அப்பொழுது கதரேனாருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்ததினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அண்ட் ஜீசஸ் ஓகேண்ட. ஜீசஸ் உடனே டென்ஷன் ஆகுது. ஹி வாஸ் ஜென்டில் ஆன் தெம். லூக் 9வது அதிகாரம் 54வது வசனத்தில் பாருங்க, சமாரியர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ரிசீவ் பண்ணல. ஓகே, ஜீசஸ் ஜெருசலேமுக்கு போறாரு, நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சமாரியால ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அண்ட் அப்போ ஆள் அனுப்பிச்சுட்டு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஜீசஸ்க்கு இங்கே இடமெல்லாம் இங்கே வராதிங்கிறாங்க. அண்ட் உடனே வந்து இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் ஜேம்ஸ் அண்ட் ஜான் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இப்போ சொல்லுங்க, எலியா மாதிரி வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு, இவங்களை பார்த்து கடிந்து கொள்றாரு, என்னையா நீங்க எங்கூட இவ்வளோ நாள் இருந்து இன்னும் புத்தி உங்களுக்கு இன்னும் மாறாமல் இருக்கே அப்படிங்கிறது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஜென்டில்னஸ் நம்ம பார்க்கணும். எல்லா மனிதர்களுக்கும் அவர் எவ்வளோ கர்ச்சஸாக இருந்தார் நம்ம பார்க்கணும். எல்லா மனிதர்கள்ட்டையும் அவர் எப்படி சாந்த குணத்தோட நடந்துக்கிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். ஹி ஹேட் த பவர், ஹி ஹேட் தி அத்தாரிட்டி, எல்லாமே இருந்தாலும் he did not show it, he did not impose it on people. ஓகே, மத்தேயு 26வது அதிகாரத்தில் 67, 68 வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார? உலகத்தை படைச்ச, அண்ட சராசரத்தையும் படைச்ச ஆண்டவரை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. And Jesus was showing complete patience. Complete patience. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், உடனே வந்து நானாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சாலும் எனக்கு பயமாக இருக்கு. ஓகே, யாராவது ஒரு கட்டை எடுத்துட்டாங்கன்னா நான்லாம் வந்து அந்த நாட்களையெல்லாம் நினச்சி, ஐ மீன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சிங்காநல்லூரில் அவனை யாராவது என்னை ஓவர்டேக் எடுத்தா ஒண்டிப்புதூர் வரைக்கும் சேஸ் பண்ணி, அந்த பாலத்திலையெல்லாம் சேஸ் பண்ணி, அந்த கீழே இறங்கி நான் ஓவர்டேக் எடுத்து எனக்கு ஒரு திருப்தி உண்டாகிற மாதிரியெல்லாம் நான் இருந்திருக்கேன். ஜீசஸ் உலகத்தில் இருக்கிறப்ப, இத்தனைக்கு இதெல்லாம் நான் டெம்போவில் பண்ணியிருக்கிறேன், காரில் கூட இல்லை. நீங்கள் நினச்சிப்பாரு, ஜீசஸுக்கு இவ்வளோ அத்தாரிட்டி, இவ்வளோ பவர் இருக்கிறப்போ அவருடைய பேஷன்ஸ் அண்ட் ஜென்டில்னஸ், அவருடைய கர்ட்டசியை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உன்னை யார் அடித்தான்னு சொல்லு, உன்னை யார் துப்புனான்னு சொல்லு, உன்னை யார் குட்டுனான்னு சொல்லு இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாஸ் சைலண்ட். பாருங்க, ஸோ சப்மிஷன் இஸ் நாட் வீக்னஸ். ஓகே, நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறது வீக்னஸ் கிடையாது. ஜீசஸுடைய டோட்டல் பவர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் சப்மிஷன். ஸோ நம்ம ஒருத்தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறப்ப, இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் வீக்னஸ் தட் வி டூ இட். நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம், ஓ நாட் தட் வி ஆர் வீக், அது கிடையாது. பட் பிகாஸ் வி நோ த பவர் தட் வி ஹேவ், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அண்ட் அவருடைய ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு சப்மிட். பாருங்க, மத்தேயு 26:53 பாருங்க, ஜீசஸ் வந்து இதையெல்லாம், இந்த மாதிரியான துன்பங்களை, உபத்திரவங்களை அவர் எப்போ அனுபவிச்சுட்டு இருந்தார் தெரியுமா? தன்னுடைய பிதா கிட்ட ஒருவேளை எனக்கு வந்து தூதர்களை அனுப்பிச்சுடுங்கன்னு கேட்டிருந்தாருன்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து அனுப்பிச்சுட்ருப்பார். நான் வேண்டிக் கொண்டால் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்பிடுவார். அவ்வளோ பவர் இருக்கிறப்போ he was submitting like this. ஈவன் பிலாத் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவ, ஏய் எனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு தெரியுமா, உன்னை ரிலீஸ் பண்ணவும் அதிகாரம் இருக்கு, உன்னை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ
ஜீசஸ் அந்த டைமில் கூட he was quiet. அவர் என்ன சொன்னார்? ஐ நோ பிலாத், உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அந்த அதிகாரம் என்னுடைய பிதா கிட்டேருந்து உனக்கு தரப்பட்டு, அண்ட் அதனால நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வாஸ் பேஷண்ட்லி சப்மிட்டட். பாருங்க, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க கிறிஸ்து மாதிரி இருக்கணும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, திஸ் இஸ் ஹவு ஹி வாஸ் வித் த சிவில் கவர்மெண்ட், வித் த பீப்புள் இன் த வேர்ல்ட். இப்படி தான் அவர் உலகத்தில் இருந்தார். திஸ் இஸ் ஹவு ஹி ட்ரீட்டட் தோஸ் ஹூ அப்போஸ்ட் ஹிம், தோஸ் ஹூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். அண்ட் நம்ம இன்னைக்கு இருக்க கிறிஸ்டியானிட்டி எப்படின்னா, கிறிஸ்தவன் அல்லாதவனை பார்த்தாலே பிசாசு வருது பாரு, பிசாசு நடந்துட்டு இருக்குது பாரு. நான் ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ ஒன்று கேட்டேன், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த கென்னத் கோப்லாண்ட்னு ஒருத்தர் ப்ரைவேட் ஜெட் வாங்கியிருக்கிறார். விச் இஸ் லைக் அன்னெசரி. அண்ட் அவர் பண ஆசையில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு அந்த இன்டர்வியூ அவர் கேட்குறேன், நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஜெட் வாங்கினீங்க? ஆமாம், பேயெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு டனலில் உட்காந்துட்டு என்னால் போக முடியாதுன்னு இருக்கிறார். எவ்வளோ அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நம்மளைய? தட் வி ரீச் அவுட் டு த லாஸ்ட். ஓகே, அவங்கள நம்ம பேய், அவங்கள நம்ம எனிமீஸ்ன்னு ட்ரீட் பண்ணால் ஹவு வில் வி பி ஏபிள் டு ரீச் அவுட்? அண்ட் நம்ம இந்த கம்யூனிட்டியில், இந்த சொசைட்டியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்னா, இட் இஸ் பை திஸ், பை டூயிங் திஸ் that we reach out to the people. நம்ம நினைக்கிறோம், லைக் யார் பார்க்க போறா, நான் இப்போ கவர்மெண்ட்டை கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா யார் கண்டுக்க போறான், நான் எல்லாத்துக்கிட்டையும் ஜென்டிலாக கிரேஷியஸாக இருந்து பேசினேன்னா ஹூ கேர்ஸ், யார் பார்க்க போறான்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மைண்டில் நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? பை ஃபைட்டிங், பை பீங் அடமெண்ட், பை பீங் ரூட், பை பீங் அத்தாரிட்டேட்டிவ். இப்படி பண்ணாதான் நான் நினைக்கிற மாதிரி அது வரும். சாஃப்டாவெல்லாம் இருந்தால் இங்கே வேலை நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆண்டவருடைய வே இருக்குல்ல, அவருடைய வழி, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு வாட் வி திங்க். ஓகே, ஜீசஸ் he did not come with rod. அவர் எப்படி வந்தாரு? சாந்தம் மனத்தாழ்மையுமா அவர் வரார். அண்ட் அப்படித்தான் உலகத்தை தனக்குன்னு அவர் ஆதாயப்படுத்துறார். அண்ட் நம்மளுமே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு we shouldn't be rebellious. இந்த மேட்சோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பயங்கரமா நான் தான் ஸ்ட்ராங், என்ன மாதிரி யாரும் இல்லை, ஒரு ஆட்டிடியூடோட அப்படி இருந்து we don't win over the world. We don't win the admiration of the people. உலகத்தில் இருக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. They use force. We don't use force. ஓகே, ஆண்டவர் நம்மளை எப்படி கவர்ந்தாரு? அவருடைய அன்புனால நம்மளை கவர்ந்தார். ஃபோர்ஸ் என்ன அவருக்கு யூஸ் பண்ண தெரியாதா? Does God not, அவருக்கு ஏதாவது லேக் இருக்கா ஃபோர்ஸுக்கு? What power is not there under him? அவர்கிட்ட என்ன வல்லமை இல்லாமல் இருக்கு? அவர்கிட்ட அவருடைய டிஸ்போசல்ல என்ன இல்லாமல் இருக்கு அவர்கிட்ட? He can do anything. ஓகே, ஆனால் அவர் நம்மகிட்ட அன்பா வந்தார். அண்ட் அதே மாதிரி அவரை பின்பற்றுகிற நம்ம இந்த சொசைட்டியை we must approach it with his love. ஓகே, அவருடைய ஜென்டில்னஸ், அவருடைய அந்த கர்ட்டசி, அந்த கர்ச்சியஸான ஆட்டிடியூட், அந்த மாதிரி தான் நம்மளும் அப்ரோச் பண்ணணும். ஸோ நம்ம கவர்மெண்ட்டை நம்ம பார்க்குறப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? நம்மளுடைய மைண்டில் நம்ம எப்படி பார்க்கணும்? ஆண்டவருடைய ஏஜென்ட்ஸாக நம்ம அவங்கள பார்க்கணும். ஓகே, அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டெமோக்ராட்டிக் நாட்டில் நம்ம இருக்கிறோம், நமக்கு அந்த ரைட் இருக்குது. பட் அப்படி பண்ணுறப்ப கூட there should be decency in our language, in our words. டெக்ஸ்டே பண்ணால் கூட அதில் ஒரு டீசன்சி இருக்குது, அதில் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஓகே, அதில் எல்லா விதமான ஆனரை நம்ம அவங்களுக்கு காட்டணும். இன்ஃபேக்ட் வசனம் சொல்லுது, யாருக்கு ஆனர் டியூவாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஆனரை தாங்க, யாருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் டியூவாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் தாங்க. நம்ம ரோமன்ஸ் 13 நம்ம வாசிச்ச அதே சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் தரணும், பிகாஸ் காட் கேர்ஸ். அவர் இதை எல்லாத்தையும் பார்க்குறாரு. நம்ம அதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆயிரப்போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமையடை. ஓகே, நியூ டோர்ஸ் ஃபார் evangelism will open. They will see and they will like ask, how are you able to do it? எப்படி உன்னால இப்படி ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது? எப்படி உன்னால இவ்வளோ ஜென்டிலா இருக்க முடியுது? எப்படி உன்னால இப்படி நடந்துக்க முடியுது? Then we'll be able to tell them why we are doing it. பாருங்க, அதுக்குன்னு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரலைன்னா, ஏன்னா எப்பவுமே ஒரு டேஞ்சர் இருக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் இட் தி அதர் வே. நான் என்ன சொல்ல வரலைன்னா, ஜஸ்ட் நல்ல சிட்டிசனா இருங்க, இவாஞ்சலிசமே பண்ணாதீங்க நான் சொல்ல வரல. டோன்ட் bother about preaching Christ, just be a good citizen. நான் அப்படி சொல்ல வரல. ஓகே,
we have to preach Christ. கிறிஸ்துவ நம்ம பிரசங்கிக்கணும் சொல்லணும். parallel நம்ம இதையும் பண்ணிட்டு இருக்கணும். our life should match it. அப்போ people will be able to connect these two dots. நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றோம், பட் பொய்யான பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஆண்டவரை பத்தி நம்ம சொல்றோம், பட் பார்த்தா எல்லா ஆடிட்லையுமே ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்குது. எல்லா ஒரு பணத்துலையும் லைக் தப்பான முறைகேடான விதத்தில் நம்ம நடந்துட்டு இருக்கோம். how will it be? எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நீங்களே அதை ஏத்துப்பீங்களா? இப்போ நான் இத்தனையும் சொல்லிட்டு பார்த்தா லைக் சர்ச்சு கணக்கில் பயங்கரமான காசு மிஸ் ஆகுது, மிஸ் மேட்ச் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறது will you accept? நான் சொல்கிறது பைபிள்ல இருந்தே இருந்தால் கூட கேன் யூ லைக் வித் கிளியர் கான்ஷியன்ஸ் சிட் ஹியர்? உங்களாலே உட்கார முடியாது. கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்மளாலேயே அதை டைஜஸ்ட் பண்ண முடியாதப்போ புறஜாதி ஆண்டவரை அறியாதோம் இருளில் இருக்கிறாங்க, பிசாசினுடைய அடிமைத்தனத்துக்கு கீழ் இருக்கிறவங்க, how will they see the light? நம்ம உலகத்துக்கு உப்பா ஒளியாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறேன். how can we be? By being like this, by being gentle, by being respectful of others, even with those who disagree. Okay? And இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு I will say, உலகத்தில் இருக்கிற ஜனங்களைவே ஆண்டவர் நம்மளை இப்படி நடத்த சொல்கிறப்போ நம்மளுடைய loved ones, people who are close to us, people who are in the church, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கள நடத்துறது. ஓகே, ஸோ பால் இதை எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ண சொல்கிறாரு கிரீட்டன்ஸ். ஏன்னா கிரீட்டன்ஸ் நேச்சுரலாக இப்படி இருக்கிற ஆளுகளே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, மர்சனரிஸ் எப்போவுமே ஃபைட்டு ரிவால்ட்டு, நல்லா தண்ணி அடிக்கணும், நல்லா மனம் போன போக்கில் வாழணும், எவனையும் மதிக்கிறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல போட்டு வச்சா ஃபஸ்ட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு கிரீட். அண்ட் லைக் பால் அவங்களுக்கு இதை பண்ண சொல்கிறார். எப்படி பால் அதை சொல்லலாம்? ஏன்னா அவங்க தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறப்போ ஒரு வேளை நீங்கள் யோசிக்கணும், எப்படிங்க நம்ம நாட்டில் இதை பண்ணுறது, நம்ம ஊரில் இதை எப்படி பண்ணுறது? பாருங்க, யூ ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்று இருக்கிறீங்க. ஏன்னா அவர் இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால we too can do it. நம்மளால் செய்ய முடியும். ஓகே, ஸோ நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம இந்த காரியங்களை இன்ஃபேக்ட் நம்ம அறிக்கை செய்யணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எவ்வளோ நாள் நாங்கள் இதை பண்ணல, பட் நாங்கள் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னு நம்ம அறிக்கை செய்த ஆண்டவர்கிட்ட நம்ம உதவியை கேட்டோம்னா டெஃபினட்டாக அவர் நமக்கு உதவுறவராக இருக்கிறார். நம்மளை விட மோசமான உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க நமக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவர். நம்மளை விட வேர்ஸ்டான கண்ட்ரீஸில், நம்மளோட வேர்ஸ்டான பிளேசஸில் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கான்ஷியன்ஸை கிளியராக வச்சு அவங்களால இதெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்கு. அண்ட் we too can do it. நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. அண்ட் நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோன்னா we are not seriously thinking about all these things. இதை யோசிக்கணும். அண்ட் இன்டென்ஷனலாக இருங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. திங்க் அபவுட் இட், ப்ரே அபவுட் இட். அண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கிளாரிட்டியை தருவார். பாருங்கள், இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ஓகே, ஸோ பல லேயர்ஸ் இருக்குது அண்ட் பல விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. பல விதமான சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்ஸ் அங்கே இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு விஸ்டம் தான், எப்போ எதை பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும். அதுவும் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸை லைக் நம்ம டீல் பண்ணுறதுக்கு we need wisdom. ஓகே, அதுக்குன்னு பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லணும், உண்மை பேச வேண்டிய இடத்துல உண்மை பேசணும், அதை சொல்ல வரலாம். பட் how do we do it? எப்படி பண்ணுறது? பாருங்கள், மறுபடியும் நம்ம நாடுன்னு வரப்போ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சு பர்சனலாக. அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ உடனே நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, பட் இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, இதை நான் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஓவரால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்கிறத எனக்கு பார்த்தோம். He wants you to respect, honor, submit to the authority, be obedient. But see if they are doing it in a God honoring way. தேவனுக்கு விரோதமாக அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா, அதையெல்லாம் நீங்கள் சோதிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அண்ட் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யாது. தேவனுக்கு விரோதமாக இல்லை, ஆனால் உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா யூ ஹேவ் டு டூ இட். ஓகே, ஸோ நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிச்சு நம்ம ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கர்த்தாவே, இந்த காரியங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி யோசிச்சது கிடையாது. பட் தேங்க்யூ, எங்களுக்கு நீங்கள் உணர்த்தினதுக்கு. ஆண்டவரே, நாங்கள் இந்த சொசைட்டியில் நல்ல சிட்டிசன்ஸாக வாழ்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் us to contribute to the peace of the society, for the welfare of the society. Help us to
submit to the government, be obedient to the government. ஆண்டவரே இங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸுக்கு நாங்கள் ரெஸ்பெக்டை நாங்கள் செலுத்தணும். ஆண்டவரே எங்களுடைய டாக்ஸஸில் உண்மையாக இருக்கணும். அண்ட் இங்கே இருக்கிற ஆண்டவரே ரூல்ஸை நாங்கள் நியாயமாக நாங்கள் ஃபாலோ பண்ணோம். கர்த்தாவே இந்த தேசத்தில் அநேக நேரத்தில் ஆண்டவரே ரூல்ஸ் பேப்பரில் இருந்தாலும் ஆண்டவரே வேறு என்னமோ தான் ராஜா நடந்துட்டு இருக்குது. அண்ட் எங்களுக்கு அநேக டைமில் ஆண்டவரே சில காரியங்களை எப்படி நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எப்படி அதை செய்கிறது, ஹவு டு வி டூ இட், ஹவு டு வி டீல் வித் ஆர் சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் கூட நீங்கள் எங்களுக்கு விஸ்டம் தாங்க. எங்களுடைய ஜனங்க இதை கேட்டு let them not get discouraged, let them not think this is impossible. ஆண்டவரே அப்படியெல்லாம் நினைக்காம ஆண்டவரே அவங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத அறிஞ்சு ஆண்டவரே தேவனுடைய ஆலோசனையை பெற்று ஞானமான விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கிருபை செய்யுங்க. அண்ட் நற்கிரியைகளுக்கு வைராக்கியமுள்ள ஜனங்களாக எங்கள் ஆட்கள் இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல they should be known for their good works, Lord. They should be known for their ஆண்டவரே their good attitude towards the state and the government and the people around them. நீங்கள் மகிமையாக அடைப்பா இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, நம்ம